பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறது என்றார். ஜீசஸ் said, I am thirsty. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 வசனம் 28. என் கடவுள் இயேசு கிறிஸ்து என் மீது அவர் வைத்த அன்புக்கு அவருக்கு பரிசாக நான் கொடுத்தது திருக்காயங்களே தான். அவர் என் ஆன்மா பாவத்தில் அழிவதைக் கண்டு என் மீது உள்ள தாகத்தால் அவர் படும் வேதனையை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்தது நான் தான். பாவம் செய்கின்றேன் என்ற அச்சம் இல்லாமல் என் பாவத்தை நான் மீண்டும் மீண்டும் என் கடவுள் இயேசு கிறிஸ்து கண்டு கொள்ள மாட்டார் என்று நான் திரும்பி திரும்பி அதே பாவத்தை செய்யும்போது என் கடவுள் இயேசு கிறிஸ்துவை என் பாவம் என்னும் முள்ளை வைத்து அவருடைய அழகிய புனிதமிக்க திருமுகத்தை கொடூரமாக காயப்படுத்தியும் அதையும் கண்டு கொள்ளாமல் மிகவும் இறுகின இருதயத்தோடு என் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஆங்காரம் என்னும் ஆணியை வைத்து என் பாவத்தை உணராமல் அவரை சிலுவையில் வைத்து அறைந்து கொன்றது நான் தான். இதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால் நம் வாழ்வில் பாவம் செய்ய பயப்படுவோம். ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும் போது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவையை காயப்படுத்துகின்றோம் என்பதை உணர்வோம். நாம் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும், செல்வமும் அதிகாரமும் பலமும் நம்மை காப்பாற்ற முடியாத காலம் வரும். அந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றுவது நம்முடைய நேர்மையான தூய்மையான வாழ்க்கைதான். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு புன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா, இன்னருள் தருவாய் இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா.